கடகராசி அன்பர்களுக்கு மே மாத பலன்கள் எப்பேற்பட்ட பலன்களை அளிக்க போகுதுன்றதை இந்த காணொளியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போதான் அடுத்தடுத்த காணொளிகள் உடனடியாக உங்களை அடையும். கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, தெளிவா சிந்திச்சு செயல்படக்கூடியவங்க, பாசத்துக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டவங்க. ஒருத்தர் மேல அபிப்பிராயம் வச்சீங்கன்னா அவங்களுக்காக எந்த லெவலுக்கும் இறங்கி செயல்படுவீங்க. நிறைய விஷயங்களில் வளைஞ்சு கொடுத்து அவங்களுடைய ரூட்லயே போய் அவங்களை கட் பண்ணக்கூடிய ஒரு திறமையும் ஆற்றலும் உங்ககிட்ட உண்டு. குடும்பத்துல ரொம்ப நல்ல பேர் எடுத்துருவீங்க. அதே நேரத்துல உங்களை சுத்தி இருக்கிறவங்களுடைய நலனை கருதி அவர்களது தேவைகள் என்னன்றது பார்த்து பார்த்து செய்வீங்க. குடும்பத்திற்கே நீங்க ஒரு அடையாளமா இருக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்கும். அப்படி கடகராசி என்பவர்களுக்கு எல்லா விதத்திலையும் திறமையும் ஆற்றலும் மேன்மைகளும் இருந்தும் கடந்த அஷ்டமச்சரி பிளஸ் கண்டகசனி 5 வருஷத்துல நீங்க பட்ட பாடு கொஞ்சமல்ல நஞ்சமல்ல. இந்த விதத்துலதான் பிரச்சனையை சந்திச்சேன்ட்டு சொல்ல முடியாது. எந்தெந்த விதத்துல எல்லாம் பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் சந்திக்க கூடாதோ அந்தந்த விதத்துல எல்லாத்தையும் பாதிப்புகளை சந்திச்சு எதிரிக்கு கூட இந்த நிலைமைகள் வரக்கூடாதுன்ற அளவுக்கு உண்மையை சொல்லணும்னா உங்க சுயநலத்துக்கு நீங்க நீங்க உங்களுடைய சந்தோஷத்துக்கோ எந்த செலவும் நீங்க செய்யல. உங்களுடைய டார்கெட் நம்ம இலக்க நல்ல வளர்ச்சி நோக்கி கொண்டு போகணும், தன்னை சார்ந்தவங்களுக்கு நல்ல வழி காட்டணும் அப்படின்ற உங்களுடைய முழு முயற்சியிலேயே நீங்க இருந்த அதனுடைய பிரதிபலன் எங்க என்னன்னே தெரியல. சாதாரண 50,000 ரூபாயில வாங்கின அந்த கடன் 5-10 இன்னைக்கு எங்கேயும் நிக்குதுன்ற அளவுக்கு மன உளைச்சல் அடைஞ்சிட்டீங்க. இதனுடைய விளைவுகள் உண்மையை சொல்லணும்னா வாங்காத கடனுக்கு சிலரை நம்பி நம்பினீங்கன்னா முழுசா நம்புவீங்க. அப்படி நம்பி சில விஷயங்களில் இறங்கி இன்னைக்கு தேவையில்லாம வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமைகள், செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகளை சந்திக்கக்கூடிய வீண் அவமானங்களையும் கடந்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய எண்ணங்கள் உயர்தர வளர்ச்சி அடையணும், மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும். உங்களை ஏளனமா பார்த்தவங்களுக்கு எதிரில் உங்களுடைய வளர்ச்சி பிளஸ் உங்களுடைய வேல்யூ என்னன்றது காட்டணுன்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள இயற்கையாகவே உண்டு. அது சரராசி. ஏன் இதை நான் சொல்றேன்னா, நீங்க பட்ட பாடு, நீங்க பட்ட கஷ்டம் இந்த இடத்துல வேற யார் இருந்தாலும் இந்நேரம் நம்ம கெப்பாசிட்டியை இவ்வளவுதான்ட்டு முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி வழிகள் எல்லாத்தையும் எனர்ஜியா எடுத்து இன்னைக்கு அது ஏதோ ஒரு விதத்துல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுடைய சக்சஸ்ஃபுல்லா நம்ம காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளாக தான் இந்த சனி பயிற்சி ஒரு புறம், பிளஸ் உங்களுக்கு வரக்கூடிய இந்த மே மாசத்தில் சில கிரக பயிற்சிகள் ஆக போகுது. அதுவும் இந்த அஷ்டமச்சனிக்கு முன்னாடி நீங்க சிரமங்களை சந்திச்சிருந்தாலும் சில செயல்களை செஞ்சிருப்பீங்க. இந்த அஷ்டமச்சனையில சிலர் சில வேலைப்பாடுகளில் இறங்கி அதுல ஏண்டா இதுல இறங்கணும், இதை விட்டு வெளியில வர முடியலையே, எப்படி ஒண்ணு இந்த பிரச்சனையை விட்டு வெளியில வரணும், இல்லையே இதை வளர்ச்சி நோக்கி கொண்டு போகணும். ஆனா ரெண்டுத்துக்கும் முடியாம கௌரவத்துக்கு கட்டுப்பட்டு நடுவுல இன்னைக்கு வீம்புக்கு வேட்டையாடுற மாதிரியான ஒரு நிலைமைக்கு ஆளானவங்க இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, சாதாரணமா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு வண்டியோ இல்ல ஒரு காரோ இந்த அஷ்டமச்சனையில் கரெக்டா வாங்கியிருப்பீங்க. வாங்கி அதனால நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருப்பீங்க. ஏன்னா அந்த அஷ்டமச்சனையில் ஒண்ணு செய்தாலே அது பிரச்சனையில கொண்டு போய் நிறுத்தக்கூடிய நிலைமையை அது உருவாக்கிடும். அப்படி இந்த மாதிரியான சில பாதிப்புகளில் இருந்து மீண்டு வெளியில வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழிகள் பிறக்குமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு 100% இந்த மே மாதத்தில் குரு பகவான் உங்களுக்கு பயிற்சி ஆகிறார். 15ஆம் தேதி சூரிய பகவான் பாத்தீங்கன்னா அவர் மேஷத்துல இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் மேஷத்துல இருந்து பயிற்சியாகிய ரிஷபத்துக்கு வந்துருவார். அப்போ சூரிய பகவான் உங்களுடைய தனஸ்தானாதிபதி இல்லையா, அந்த தனஸ்தானாதிபதி 10ஆம் பாவத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு வரார். இந்த ஒரு டிரான்ஸ்லேட் உங்களுடைய லைஃப்ல ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கிளாரிட்டியை கொடுத்துரும், ஒரு டேர்னிங்கை கொடுத்துரும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் நிற்கிறார். அவர் உங்களுக்கு 10ஆம் பாவாதிபதி.
அவர் உங்களுக்கு 5ஆம் பாவாதிபதி. கண்டிப்பா நினைச்சதை முடிக்கிற நேரம், நினைச்ச இலக்க அடைகிற ஒரு நேரம். இதுல குறிப்பா சொல்லணும்னா ராகு கேதுவும் 19ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். எங்க இருந்து? 9ஆம் வீட்டில் இருந்து பெயர்ச்சியாகி 8ஆம் வீட்டுக்கு வராங்க. அதே போல கேது பகவான் 3ஆம் பாவத்தில் இருந்து 2ஆம் பாவத்திற்கு வரார். அப்போ இங்க இதுவரைக்கும் உங்களுடைய அப்பா விஷயத்துல தன் பெற்ற தந்தை பிளஸ் தந்தையினுடைய ப்ராப்பர்ட்டிஸ், தந்தை ரீதியில இருக்கக்கூடிய தொழில், கம்பல்சரி ஒன்னு தந்தையினுடைய ஆரோக்கியத்தை கடந்த காலகட்டங்களில் நிறைய பாதிப்புகள் உண்டாக்கி அது மருத்துவ ரீதியிலையும் சரி நிறைய செலவினங்களை சந்திக்கக்கூடிய நிலை. பிளஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா அதே தந்தையினுடைய தொழில் வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் ரீதியில இனம் புரியாத பிரச்சனைகளை சந்திச்சு அதனால மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாயிருக்கும். 3வது பாத்தீங்கன்னா தந்தை வழி ப்ராப்பர்ட்டிஸ், தந்தை வழி சொந்த பந்தங்கள் ரீதியில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் உண்டாக்கியிருக்கும். அப்போ அந்த இடத்துல இருந்த ராகுவால் இது எல்லாமே நடந்திருக்கும். இப்போ அந்த ராகு பயிற்சி ஆகி அஷ்டமஸ்தானத்துக்கு வரார். அப்போ அந்த தந்தையுடைய ஆரோக்கிய ரீதியிலேயே மாற்றங்கள் பிறக்கும். அதே நேரத்திலே அந்த உறவு ரீதியில் இருக்கக்கூடிய பிளவுகள் நீங்கி சொத்துக்கள் சார்ந்த ரீதி உங்களுக்கு மேன்மையை அடையக்கூடிய பாக்கியங்கள் பிறக்கும். அதுலயும் அடுத்தது பாத்தீங்கன்னா அவரது வாழ்க்கையில அவருடைய தொழில் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே ஓரளவுக்கு கிளியர் ஆகும். அடுத்தது உங்களுக்கு 2ஆம் பாவத்திற்கு வரக்கூடிய கேது பகவான் 3ஆம் இடத்திலிருந்து ஒரு நல்ல யோசனைகளும் சில விஷயங்களை முடிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஞானத்தையும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் கேது பகவான் இருந்தார். பட் அவர் 2ஆம் பாவத்துக்கு வர்றார். 2ஆம் பாவம்ன்றது குடும்ப சம்பந்தப்பட்ட இடம். இந்த நேரத்துலதான் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அப்போ குடும்ப ரீதியில மனைவி பிளஸ் மனைவியா இருந்தா கணவன் சார்ந்த விஷயத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த விஷயத்துல மட்டும் கேர்ஃபுல்லா 100% இருந்தே தீரணும். அதுவும் கூட பிறந்தவங்க உங்களை சார்ந்தவங்க கிட்டையும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட இடம் அதுதான். அப்போ கொடுத்த இடமும் சரி, வாங்குற இடமும் சரி, வரக்கூடிய வருமான ரீதியிலையும் சரி சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் உங்களுக்கு அது நல்லது. அதே சமயம் குரு பார்வை பார்த்தீங்கன்னா விழக்கூடிய இடம் டைரக்டா உங்களுடைய 6ஆம் பாவத்துல தான் குரு பார்வை விழுது. அப்போ கடன் சுமைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும். எதிரிகள் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்தது ரொம்ப நாளா உங்க உடம்புல எலும்பு ஜவ்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. கண்டிப்பா கடந்த காலகட்டங்களில் கடகராசி என்பவர்கள் நிறைய அதை சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் ஒரு தீர்வுகள் உங்களுக்கு பிறக்கும். இதுல குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களை நீங்க விரும்பியவங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க விலகி போகக்கூடிய நிலைமைகளை சந்திச்சிருப்பீங்க. இதனால மன உளைச்சல் அடைஞ்சிருப்பீங்க. கண்டிப்பா அதற்கு ஒரு நல்ல சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நினைச்ச மாதிரி விலகினவங்க உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும். குறிப்பா குரு பார்வை விழக்கூடிய இடம் அடுத்தது கும்பத்துல தான் விழுது. அந்த கும்பத்துல விழக்கூடிய குரு பார்வையால் 100% அந்த இடம் உங்களுக்கு அஷ்டம சம்பந்தப்பட்ட இடம். அப்போ ரொம்ப நாள் தீராத பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் உங்களோட இருக்கிறவங்க, நீங்க பெற்ற பிள்ளைகள், உங்களோட இருந்தவங்களுடைய உங்களுடைய உறவு முறைகள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும். பிள்ளைகளுடைய பேச்சை மீறி எடுத்த முடிவுகளுக்கு ஒரு நல்ல முற்றுப்புள்ளி வச்சு அவங்க உங்களுடைய வழிக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பிறக்கும். அதற்குரிய வழிகள் உங்களுக்கு உண்டாகும், உருவாகும். வாழ்க்கையில தன்னுடைய முயற்சியால எத்தனையோ பேருக்கு நல்லதை செஞ்சீங்க. உங்களால வாழ்ந்தவங்களும் வளர்ச்சி அடைஞ்சவங்க எத்தனையோ பேர். ஆனா இன்னைக்கு அவங்க உங்களை நினைக்கல. பட் அதே சமயம் அந்த நல்ல மனசோட இத்தனை காலம் உங்களை பயன்படுத்தி மற்றவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம். கண்டிப்பா இதற்கு மேல் நீங்க வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அருமையான காலமா இது உங்களுக்கு இருக்க போகுது. தொழில் ரீதியில ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க. பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது. உங்களுடைய வேலையில நீங்க பட்ட அவமானங்களும் மன உளைச்சலும் கஷ்டங்களும் வீண் பழிகள், செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைகள், என்னைக்கோ செய்த சின்ன மிஸ்டேக்கை வச்சு இன்னைக்கு உங்களை பெரிய லெவலில் லாக் பண்ணக்கூடிய அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. 100% இதுல இருந்து அழகா வெளியில வந்து மீண்டும் ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி நீங்க அடி எடுத்து வைக்க போறீங்க.
மொத்தத்துல கடகராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலமா இது இருக்க போகுது. குடும்பத்துல சுபகாரியங்கள், திருமண முயற்சிகள் எடுத்து கடந்த அஷ்டமச்சனில நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டீங்க, நிறைய மன அலைச்சலை சந்திச்சிட்டீங்க. அந்த மன உளைச்சல் இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்ற அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகி கடைசியில வெளியில் வரக்கூடிய ஒரு நிலைமை. நம்பினவங்க நம்பி, அதாவது அபிப்பிராயத்தோட இதுதான் நம்ம லைஃப் நம்பிட்டு இருந்த கடைசியில கைவிட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கெல்லாம் கடகராசி என்பர்கள் பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. குறிப்பா ஆண்கள் உங்களுடைய வாழ்க்கையில கடகராசி அன்பர்கள் பாசத்துக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டு நீங்க நடந்த சம்பவத்திலிருந்து மீண்டு வெளியில் வர முடியாத அளவுக்கெல்லாம் பாதிப்புகள். பட் இது எல்லாத்துக்கும் ரீஎன்ட்ரி தரக்கூடிய அளவுக்கு அடுத்த முயற்சிகள் உங்களுக்கு பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் கொடுக்கும். அதனால ஒரு நல்ல மனநிறைவுகள் அடைய போறீங்க. கவலைகள் வேண்டாம். உங்களது வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் பிறக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் உங்களுக்கு இங்க பரிபூரணமா இருக்கு. அதுலயும் கடகராசி என்பர்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா, நீங்க செய்ய வேண்டிய விஷயங்களும் செய்யக்கூடாத விஷயங்களும் எந்த ஒரு வேலையும் தள்ளி போட வேண்டாம், உடனடியா இறங்கி செயல்படுத்துங்க. இந்த மாதத்தில் குறிப்பா 15ஆம் தேதிக்குள்ள நீங்க ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சீங்கனாலும், புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னாலும், இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் பிளஸ் மே 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அருமையான ஒரு பாக்கியம். இந்த நேரத்துல கார் வாங்கணும்னாலும் வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கணும்னாலும் வாங்கலாம், வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிறக்கும். அதற்குரிய எஸ்டிமேட்டுகள் பண்ணுவீங்க. அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கோ பூமி வாங்குறதுக்கு உண்டான எய்மோ இதெல்லாமே கைக்கூடி வரும். சிலருக்கெல்லாம் திருமண வாய்ப்புகளே பிக்ஸ் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு அருமையான அமைவுகள் இந்த இடத்துல உருவாகி உங்களுடைய வாழ்க்கையில பெரிய இலக்கை நோக்கி புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலம். ஆக மொத்தத்தில் ரொம்ப நாள் பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள டைவர்ஸ் வரைக்கும் பாதிப்புகளை சந்திச்சிட்டோம். நல்லா இருந்தோம், யார் கண்டுபட்டதும் தெரியல. இந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைகள், இதற்கு தீர்வுகள் பிறக்குமா, மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் பிறக்குமா நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். முயற்சி எடுங்க. 100% இந்த நேரத்துல பேசி அதற்குரிய ஒரு நல்ல ஒரு மேன்மைகளை உண்டாக்குறீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல டர்னிங்கும் திருப்பமும் கிடைச்சு ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை பிறக்கும். பிள்ளைகளுடைய கல்வியில மேன்மைகள் பிறக்கும். ஆரோக்கிய ரீதியில மாற்றங்கள் உண்டாகும். மொத்தத்துல இந்த மாதத்துல ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. முயற்சி பண்ணுங்க, ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் அடைவீங்க.